ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம மார்க்கெட்டில் என்ன லெவல் எடுத்திருந்தோம், சரியா? நேற்று நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே போல் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போது, இண்டெக்ஸில் என்ன லெவல் இருக்க போது, அதையும் வந்து நம்ம நினைச்சலாங்க தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்துக்கலாம். நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,767 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,910, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,961 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,607, S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,546 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்காங்களா, மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருப்பாங்களான்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் நம்மளுக்கு வந்து மேலே இருந்தாலுமே அது பக்கத்தில் இருக்கணும். சரிங்களா? ஒரு 40 பாயிண்ட் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதே இது ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் அபோவ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, இந்த இதை வந்து கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு R1 பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி R2 பக்கத்தில் இருந்தாலும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யலாங்க, இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் வந்து மாற்றுவோம். சரிங்களா? அது வந்து நம்ம லைவ்ல பார்த்துட்டு நம்ம மாத்துறது. ஸோ அது வந்து நான் வந்து அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் 830 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வராங்க. சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வராங்க. கீழே வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர் லெவல் கூட வரல. அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து ரிட்டர்ன். சரிங்களா? அகைன் நம்மளுக்கு ஓப்பன் அபோ வந்து வந்துட்டாங்க. ஓப்பன் அபோ வந்துட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? R1 வரைக்கும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டுங்க. ரொம்ப ஸ்லோவா வந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகி மேலே போனாங்க. ரொம்ப ஸ்லோவா வந்து மேலே வந்து போனாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கேப் அப். சரிங்களா? ஒரு கேப் அப் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரீமியத்தை வந்து டிகே அப்படின்றது பண்ணுன்றதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்லோ மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு இன்னைக்கு பிரீமியத்தை வந்து ஒரு நல்ல டிகேன்றது பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நேற்று க்ளோசிங்ல இருந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியத்தோடது வேல்யூ 151 வந்து இருந்தாங்க. சரியா? 151 வந்து இருந்தாங்க. ஸோ அதே இது நம்மளுக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்மளுக்கு 9:45க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 137 வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிகே வந்து இதுலேயே வந்து நடந்திருக்கு. மார்னிங்லேயே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, நல்ல ஒரு டிகே நடந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்லோ மார்க்கெட்டாக போயிட்டாங்க. நம்மளுக்கு எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 130 அப்படின்றது வந்து இருக்கு. சரியா? நேற்றுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, டிகேன்றது நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட்ல உள்ளது நம்மளுக்கு வந்து வரல. ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்பதான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் எவ்வளோ வந்து டிகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகேன்றது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஷனுக்கு. சரிங்களா? இது வந்து நமக்கு போத் ஆப்ஷனும் வந்து மிக்ஸ் பண்ணி வரும். இது வந்து ஒரு ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 பாயிண்ட் அப்படின்ற 21 பாயிண்ட் டிகே அப்படின்றது நடக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் காலன் புட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் 42 பாயிண்ட் வரை என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு டிகேன்றது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஓகே, நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்க்கலாம். இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்க்கும்பொழுது மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல். சரிங்களா? மிட் லெவல் அப்படின்றது இந்த கிரே லைனு. ஸோ இந்த மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபீச்சர்ன்றது வரல. சரிங்களா? நம்ம ஏன் வந்து நம்ம 900 அப்படின்றது எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 மிஸ்டேக் 900. பட் நம்மளுக்கு ஸ்பாட் வந்து க்ளோசிங் ஆனது ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 800 அரௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து க்ளோசிங்ல இருந்தது. பட் ஆனால் நம்ம 900 ஏக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபீச்சரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபீச்சரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரவே இல்லை. ஸோ இந்த மிட் லெவலுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டவுன்ல போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஆனால் வந்து என்ன செய்யலைங்க, மிட் லெவலுக்கு கீழே வரல. இது ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு. ஸோ அதுக்கும் கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரல. அதுல இருந்து ரிவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல வந்து R1 வராங்க. அந்த R1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு R2 வர போறாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல நடந்தது. ஸோ இதே நம்ம பிரீமியத்துல பார்க்கும் பொழுது ஓகே, ஸோ இதே நம்ம பிரீமியத்துல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு காலையில வந்து நம்மளோட லெவல் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம பிரீமியத்தில் வந்து என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் லெவலாக வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 158 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே போல R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 213, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 266, R3 வந்து பார்த்தீங்கன்னா 319 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 113, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 84, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து காலையில் நான் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 177, தென் இந்த 127 அப்படின்ற லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா? அந்த 177 அந்த 127, சரி, அந்த ரெண்டு லெவல் வந்து நம்ம காலையில் வந்து மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகேவா?
ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலுக்கு கீழே வந்து மீட் ஆகிட்டு இருந்தாங்க. சரியா, ரெண்டுமே வந்து மிட் லெவலுக்கு கீழே வந்து மீட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ மிட் லெவலுக்கு கீழே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிகே அப்படின்றது ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி டிகே தான் ஆயிருக்காங்க. மிட் லெவலுக்கு கீழே வந்து ரெண்டுமே மீட் ஆகிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மேலே போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன்ல தான் வாய்ப்புகள் தெரியணும், புட் ஆப்ஷன்ல கிடையாது. சரியா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே டேரக்ஷன் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இண்டெக்ஸ்லையும் சரி, நம்மளோட சிந்தடிக் பிக்சர் லெவலையும் சரி, நம்மளுக்கு வந்து டேரக்ஷன் வந்து எங்கே காட்டுது அப்படின்னா கால் ஆப்ஷன்ல மட்டும் தான் செய்யுங்க வாய்ப்புன்றது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ ஆனால் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டல. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலே போனாலுமே நம்ம வந்து வெயிட் தாங்க பண்ணணும். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 127 அப்படின்ற லெவலுக்கு வந்து கீழே இருக்கிறாங்க. சரியா, இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம மாற்றி பார்க்கணும். சரிங்களா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக மாற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா, எல்லா ஸ்ட்ரைக்குனா நம்ம வந்து இப்போ இந்த 80க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் நான் இருக்கு சொல்லியிருந்தேன். அதாவது 80 லெவலுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் அண்ட் நம்மளுக்கு ஒரு இந்த R2 சரிங்களா, R2க்கு கீழே உள்ள ரேஞ்சு நீங்கள் வந்து பார்த்து எதுனாலும் எந்த ஸ்ட்ரைக் அந்த லெவலுக்குள்ள இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 267 இந்த லெவலுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நீங்கள் என்ன பண்ணலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெவல்ஸில். சரியா, இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 25,900 அப்படின்றது எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்போ நான் புட் ஆப்ஷன் இதில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து புட் ஆப்ஷனுங்க. இப்போ நான் புட் ஆப்ஷன் மறைச்சிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் பாருங்க நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு இப்போ காட்டுறேன். நான் வந்து இந்த புட் ஆப்ஷன் பதிலாக நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். சரிங்களா, புட் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிருக்க வந்து பார்த்தீங்கன்னா 25,900 வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பக்கம் போயிட்டு கால் ஆப்ஷன் வந்து 25,800 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறேன். ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறேன். சரிங்களா, இது வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு 25,800. சரிங்களா, அதை நான் எடுத்தேன் அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் இருக்குதுங்களா, இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம் 177 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க மார்க்கெட்ன்றது வரல, அதாவது கால் ஆப்ஷன்ன்றது என்ன செய்யலைங்க வரல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1ல போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரிஜெக்ஷன்றது ஆறாங்க. ரிஜெக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு டேரெக்டாக கீழே வராங்க. கீழே வந்து நம்மளுக்கு எதுக்கு கீழே வரலன்னு பார்த்தீங்கன்னா அந்த 177 அப்படின்ற லெவலுக்கு கீழே என்ன செய்யலைங்க மார்க்கெட் வந்து வரல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, இவங்க 211 அப்படின்ற R1 லெவலுக்கு போறாங்க. R1 பிரேக் பண்ணி மேலே போகும். நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. புரியுதுங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, மல்டிபிள் ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரியா, இந்த லெவல்ஸில் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து எடுத்து என்ன செஞ்சுக்கலாங்க, கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், பண்ண முடியும். புரியுதுங்களா, ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 11:30க்கு மேலே தான். சரிங்களா, 11:30க்கு மேலே தான். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் வந்துட்டாங்க. யாரு, புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ணும்பொழுது இந்த இடம், சரிங்களா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வாய்ப்பு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரொம்பலாம் வந்து போலங்க. இங்கேருந்து நம்மளுக்கு இந்த 177 அது வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் போயிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கீழே தான் வராங்க. சரிங்களா, இதுக்கு மேலே வந்து என்ன செய்யல, அவங்க போகல. அவங்க வந்து கால் ஆப்ஷன் வந்து எதுலேருந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 127 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்க, 177 அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. கரெக்டாக ஒரு 50 பாயிண்ட் வந்து செஞ்சிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து மூவ்மெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னங்க, இது ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா இருந்தது. சரிங்களா, இது ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா இருந்தது. நான் இப்போ புட் ஆப்ஷன் ஆஃப் பண்றேன், உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். 9:40 இருந்து நம்மளுக்கு 12:40 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க வந்து அந்த 50 பாயிண்ட்ன்றதே கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமாக தான் போனாங்க. ஆனால் மேலே தான் போனாங்க மார்க்கெட்டு, பட் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமாக போனாங்க. சரியா, ஆனால் நம்ம கால் ஆப்ஷனில் தான் வாய்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து என்ன செஞ்சிருங்க, இதில் வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துருச்சு. சரியா, நம்மளுக்கு இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 10:30க்கு இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் 10:30 அப்படின்றது இந்த லெவல், 10:30ன்றது இங்கே. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 127 இவங்க வந்து சப்போர்ட் எடுத்து கரெக்டாக வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா R1 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. யார், சிந்தடிக் ஃபியூச்சர் R1 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி கரெக்டாக கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 127 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, மேலே வந்து போகிறாங்க. இல்லை இங்கேருந்து நம்மளுக்கு 177 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன்றது போயிருக்காங்க. ஓகே ஓகே, இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நடந்தது. ஆனால் ஸ்லோ மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஓகே, நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா, நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட்டில் என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இதில் நம்மளுக்கு எதில் டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து ஏடிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எதில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். காலம் புட்டில் இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 950, சரிங்களா, 950 தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. காலில் வந்து பார்த்தீங்கன்னா 126, புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 136. சரிங்களா,
இதான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ 950 தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுங்க ஏடிஎம்மாக வந்து இருக்குது. சரிங்களா, இது க்ளோசிங் ஏடிஎம். ஓகேங்களா, நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏடிஎம் மாறும். இது வந்து க்ளோசிங் ஏடிஎம். க்ளோசிங் ஏடிஎம் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான். சரிங்களா, நீங்கள் நம்மளோட இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, நம்ம ஓடிடி பேஸ் வேல்யூ, இதில் கூட நீங்கள் வந்து என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெவலில் தான் போடணும். சரிங்களா, ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மித்தபடி நீங்கள் வந்து இந்த லெவலே வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, இந்த லெவலுக்குள்ள அதாவது நம்ம வந்து இப்போ இதில் போடும்பொழுது இதில் வந்து மிட் ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு மேலேயும் ஒன்று இருக்கும் கீழேயும் இருக்கும் இல்லையா. அதாவது நம்மளுக்கு சிந்தட்டிக் வேல்யூக்கு மேலே ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கும், கீழே ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்குள்ள மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதே ஸ்ட்ரைக் ஏடிஎம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 950 அப்படின்ற ஒரு ஏடிஎம் வந்து என்ன செய்யலாம், நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே கீழே போகும்போது பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், மாற்றணும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் வந்து பேஸ் வேல்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். இப்போ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூவாக வந்து நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,939 அப்படின்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. அதே மாதிரி R1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,075 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,131 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,813, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,754 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா, இது வந்து எப்பவுமே நம்ம சொல்றது போல S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் லெவல்ஸ் வந்து மாறும். சரியா, அது வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பிரீமியத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து 131 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 188, R2 வந்து பார்த்தீங்கன்னா 235, R3 வந்து பார்த்தீங்கன்னா 282 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரி, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 88, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 66, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, மாறாது. ஓகேங்களா, இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து மாறாது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இந்த லெவல் தான் யூஸ் பண்ண போகும். சரிங்களா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலுமே சரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அது வந்து சிந்தட்டிக் வேல்யூ வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நேர்பை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்க, அதுல இருந்து எது டிஃபரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை வந்து ஏடிஎம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.